வணக்கம். சொந்த வேலையின் காரணமாக ஒரு 2 வாரமாக வீடியோஸ் எதுவுமே போடல. இன்றைக்கி ஸ்கூல் யூனிஃபார்ம் டைம் நிறைய பேர் இந்த ட்ரவுசர் கட்டிங் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரவுசரை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரவுசரு 14 இன்ச்சு உயரம், 23 இன்ச்சு இடுப்பு, 27 இன்ச்சு சீட்டு, தொடையினுடைய லூஸ் 16. ட்ரவுசருக்கு 2 ஃப்ளீட்டு. ஃபஸ்ட்டு இந்த கரையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே பாட்டத்துக்கு துணி கரெக்டாக 2 ட்ரவுசருக்கு இருக்குது. கரெக்டாக அந்த துணி இருக்கிற பிசரெல்லாம் கரெக்டாக பார்த்து இதில் ஒரு லைனு. பட்டி மடிப்புக்கு தேவையான அளவுக்கு இந்த 2 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். ட்ரவுசரினுடைய உயரம் 14. மேலே பெல்ட் 1.5 இன்ச்சு வரும். அதனால் 1 இன்ச்சு மேலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ போர்க்கினுடைய இறக்கம் இப்போ சீட்டு 27. அது 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 6.25. அதிலேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு 7.25 வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு இந்த ட்ரவுசரினுடைய சீட்டு அளவு டிவைட்டிங்கில் உங்களுக்கு கரெக்டாக நிற்காது. அதனால் இடுப்புக்கும் சீட்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை 4ஆக டிவைட் பண்ணி 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி அதை போர்க்காக இறக்கிக்கலாம். இறக்கிட்டிங்கன்னா போர்க்கோட அளவு கரெக்டாக கிடச்சிரும். மேலே இடுப்பினுடைய அளவு சைடில் இந்த மார்க்லேருந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. 23, 5.25 ஸ்டிச்சிங்க்கு இந்த பக்கம் கழிச்சிக்கிட்டு எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்தளவு இதிலேருந்து ஸ்டிச்சிங் தும்பை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 5.25 ப்ளஸ் இந்த பக்கம் ப்ளேயில் தையல் போடக்கூடிய 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அல்லது 1/2 இன்ச்சு தேவையான அளவு. ஃப்ளீட்டுக்கு 1.25 இன்ச்சு இதிலேருந்து வச்சுக்கணும். அந்த அளவை இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுறணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு. கொஞ்சம் பெரிய ட்ரவுசராக இருந்ததுன்னா 1.25, சின்னதாக இருந்தால் 1.5. ஆவரேஜாக அது உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு ஈஸி மெத்தடாக பண்ணுறதுக்காக அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணாலே போதும். 1.25 இதுக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த சைடு லைன் வரைக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். ப்ளே 1.25 வச்சுட்டு இந்த சைடு மார்க்லேருந்து 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுட்டு இது 2க்கும் சென்ட்ரு. இந்த சீட்டு அளவுலேருந்து 12ல் ஒரு பாகம் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரு இந்த சைடு லைன் வரைக்கும் உள்ள சென்ட்ரு 5.25. இந்த சென்ட்ரு எப்படி எடுத்துகிட்டு தொடையினுடைய லூஸ் 16. அது 2 பக்கம் ஷேர் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. இந்த 1/4 இன்ச்சு தள்ளி வச்ச லைனில் சைடில் ஸ்டிச்சிங் மார்க் இது. பாக்கெட்டுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கேப்பு பாக்கெட்டுக்கு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சு பாக்கெட்டினுடைய உயரம். சென்ட்ரு லைனு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளிட்டு ஃப்ளீட்டுக்கு 1.25 இன்ச்சு ஃப்ளீட் இருக்குது. அதில் 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுக்கு 1 இன்ச்சு, 2ஆவது ஃப்ளீட்டுக்கு 3/4 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட் மார்க் அவ்வளோதான். 23 இன்ச்சு இடுப்பு. அதை கட் பண்ணும்போது இந்த பட்டி அப்படியே மடிச்சுக்கிட்டா மடித்து தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த சென்ட்ரு லைனில் இருந்து சைடில் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஜிப்பு வைக்கக்கூடிய இடத்த இந்த மார்க்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஜிப்பு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ளீட்டுக்கு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். கால் பட்டிக்கு எல்லாமே இந்த இடத்த அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்படி இப்போ இது பட்டி மடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி மடித்து கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா லேடிஸ்லாம் வந்து ட்ரௌசர் கட் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. இப்படி மடித்து தைக்கும்போது இந்த அளவு சரியாக இருக்கும். அதுக்கு தான் பட்டியை மடித்து கட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளீட்டுக்கு வந்து இப்படி அர்க்காத் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளீட்டு, இது செகண்ட் ஃப்ளீட்டு, இது பாக்கெட் வந்து கிராஸ் பாக்கெட்டினுடைய மடிப்பு, பாக்கெட்டினுடைய உயரம். ஃப்ரண்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக் வந்து அதே பீஸில் அப்படியே வந்து கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி போட்டு, இந்த சைடில் இருக்க பீஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இப்படி தள்ளி வச்சுக்கிட்டா ப்ளேக்கு வந்து இந்த போர்க்கு ப்ளே தைக்கிறதுக்கு வந்து இந்த துணி இதில் சைடில் எடுத்துடலாம். இப்படி கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். இப்போ இந்த பாட்டம் ஸ்ட்ரெயிட்டில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் தள்ளி கிராஸாக வச்சு இந்த சென்டரில் இருந்து இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி கீழேயும் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இந்த சென்டரில் இருந்து இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கணும். பேண்ட்டினுடைய ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த லைனில் இருந்து இங்கே ப்ளே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இந்த லைன் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்கு லைன் போட்டுக்கோங்க. பேண்ட்டுக்கு இப்போ பேண்ட்டினுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இங்கே பேக் வந்து இங்கே கரெக்டாகவே எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளீட் வச்சு பண்ணுறதுல இங்கேருந்து 1/2 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அளவு ரொம்ப கரெக்டாக தெரியணும் அப்படின்னா இந்த போர்க்கு என்ன அளவு வைக்கிறோமோ அதில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன டவுசராக இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கலாம். இதில் சைடில் ஸ்டிச்சிங்க்கு இடுப்பினுடைய அளவு வச்சுருங்க. 23 5/4 4 ஒரு பாகம் ஸ்டிச்சிங் கழிச்சு டாட் வந்து ஒரு இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ சைடு வந்து இதை ஃப்ரண்ட் இருக்க அளவுக்கே தான் வெட்டுவோம், கட் பண்ணுவோம். இந்த ஃப்ளீட் ட்ரௌசருங்கிறதுனால இப்போ சீட்டு வந்து 27 6/4 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். 8/4 இன்ச்சு வச்சிங்கன்னா, அதாவது சீட்டை 4ஆக டிவைட் பண்ணி 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரௌசருக்கு. இது வந்து 8/4 7/4 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்கும் போது 8/4 வரும். அந்த 8/4 வச்சுக்கோங்க. சீட்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணி அதிலிருந்து 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். இந்த இடத்த இப்படி அலைன்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து மேலே வந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. கீழே வந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரௌசர் வந்து உட்காரும்போது பிடிக்காமல் இருக்கணும். சமணம் போட்டு உட்காருவாங்க ஸ்கூலில் பையங்க. அதுபோக வந்து இந்த போர்க்கு வந்து பிடிக்காமல் இருக்கணும். இந்த இடமெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ இந்த மார்க் பண்ணிவிட்டு இதே ஷேப் வந்து இப்படி எடுத்துருங்க. இந்த சீட்டோட இடத்துல இருந்து இந்த ரவுண்டை கீழே உள்ள மார்க்கில் அப்படி சேர்த்துடணும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த லைனில் கரெக்டாக வரணும். பேண்ட் மாதிரியே தான் ட்ரௌசர் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்தோடனே பார்த்தா ஒரு பேண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த துணி வந்து இந்த போர்க்கு தைக்கிறதுக்கு இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் பாக்கெட்டுக்கு பெல்ட்டுக்கு எல்லாமே அதில் எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தேவையான அளவு வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம். அந்த 2வது மார்க்குக்கு நேரம் இதை கட் பண்ணிடணும். பாட்டத்தை அதே மாதிரி கீழேருந்து கரெக்டாக இந்த கீழே எக்ஸ்ட்ரா பண்ண மார்க்கில் இப்படி கட் பண்ணிடணும். இப்போ பேக் டாட்டுக்கு வந்து இந்த 1 இன்ச்சு டாட் வச்ச இடத்துக்கும் இந்த 5/4 சைடில் ஸ்டிச்சிங் கழிச்சு இது 2ஐயும் சென்டர் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும். அப்படி
இந்த டாட் வந்து ஒரு 2.25 இன்ச்சு ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் டாட் பிடிச்சிக்கோங்க. ஒரு 3 இன்ச்சு டாட் போட்டுக்கோங்க. டாட்டுக்கு 1 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த 1 இன்ச்சு டாட்டுக்கு அளவு வச்சுட்டு இந்த டாட்டோட மார்க்கை இதில் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த ட்ரௌசர் இப்படி சிம்பிளாக கட் பண்ணிடலாம். இது ஃப்ளீட் வச்ச ட்ரௌசரு. அடுத்து ஃப்ளீட் இல்லாத ட்ரௌசர் வந்ததுன்னா அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு பேண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஷேப் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.